பல்லு விளக்குறதுக்கு என்ன சட்டம் தெரியுமா? பல்லு விளக்குறதுக்கு குச்சியை எடுத்தீங்கன்னா அதை அகல வாக்குல தான் நீங்க விளக்கணும், நீட்ட வாக்குல விளக்க கூடாது. பல் விளக்குற குச்சியை வச்சு அகல வாக்கில் தான் விளக்கணுமே தவிர நீல வாக்கில் விளக்க கூடாது. ஏன்னா நீல வாக்கில் நீங்கள் விளக்கினால் ஈரல்ல வீக்கம் வந்துடும். வலா யக்பிதுஹு, அந்த பல் விளக்கும் குச்சியை நீங்கள் முழுமையாக இறுக்கமாக பிடித்து விடக் கூடாது. ஏன்னா அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா ஃபைன்னஹு யூரிசுல் பாசூர், உங்களுக்கு மூல நோய் வந்துடும். வலா யமுசுஹு, அந்த பல் துலக்குற குச்சியை நீங்கள் சப்ப கூடாது. ஏனென்றால் ஃபைன்னஹு யூரிசுல் அமா, அது குருட்டு கண் தெரியாம ஆக்கிடும். பல் துலக்குற குச்சியை நீங்க என்ன பண்ண கூடாது? மென்னிடவோ சப்பிடவோ கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண் தெரியாம ஆக்கிடும். வலா யதுசிலுஹு, பல்லு விளக்கிட்டு முக்கியமா குச்சியை நீங்க கழுவிட கூடாது. கழுவிட்டீங்கன்னு வைங்க, எஸ்தாக்கு ஷைத்தான், ஷைத்தான் அந்த குச்சியை வச்சு பல்லு விளக்க ஆரம்பிச்சிடுவான். கிளீன் பண்ணாம அசுத்தமா வச்சாதான் நீங்க விளக்கலாம். கிளீன் பண்ணிட்டீங்க, கிளீனா சுத்தமா ஒரு குச்சி கிடக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? ஷைத்தான் எடுத்து அதை விளக்கி விடுவான். அப்ப இப்படி இதெல்லாம் என்ன? இது மார்க்க சட்டம் புத்தகம்னா ஒரு காமெடி புத்தகமா? அறிவுக்கு பொருந்தாத பகுத்தறிவுக்கு எதிரான எவ்வளவு சட்டங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இப்படி மதுஹப் புத்தகங்களை புரட்டி பார்த்தால் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக மார்க்கத்துக்கு நேர் முரணான அறிவுக்கு பொருந்தாத பல்வேறு சட்டங்களை குப்பைகளாக எழுதி வச்சிருக்கிற புத்தகங்களாகத்தான் இந்த மதுஹப் சட்ட நூல்கள் இருக்கிறது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த இமாம்கள் அவர்களுடைய காலத்தில் நன்மக்கள், அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், தங்களுக்கு தெரிந்ததை வைத்து மக்களுக்கு சட்டம் சொன்னார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவாக இருந்தாலும் இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு போதித்தது ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதுக்கு மாற்றமாக என்னுடைய கருத்தை பார்த்தால் என் கருத்தை தூக்கி தூர எழுந்துவிட்டு ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றுதான் ஒவ்வொரு மதுஹப் இமாம்களும் சொன்னார்கள்.